சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுக்கு அரிசி பருப்பு திடீர் மாற்றம். NPHH PHH AY ரேஷன் கார்டுக்கு திடீர் அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் இதை பத்தின முழு தகவலுமே உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த வீடியோவை கண்டிப்பா கவனிக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பார்க்கணும். அப்பதான் இதுல சொல்லியிருக்க முக்கிய தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா ரேஷன் கடைன்னா அரிசி பருப்பு சர்க்கரை வாங்குற இடம் மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ரேஷன் கடைகள்ல தொடர்ந்து பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள், புதிய நடைமுறைகள், புதிய சேவைகள் கொண்டு வரப்படுகின்றன. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டை வைத்து கிடைக்கக்கூடிய சில முக்கியமான அரசு திட்டங்கள் தொடர்பான தகவல்களும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அதனால வீடியோவை பாதியிலே நிப்பாட்டாம கடைசி வரைக்கும் முழுசா உட்கார்ந்து பாருங்க. சின்ன விஷயம் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப அட்டையிலேயே ஒரு முக்கியமான தகவல் தவறாக இருக்கிறத நீங்க கவனிக்காம போயிடலாம். அது மட்டும் இல்லாம சில முக்கியமான தகவல்கள் நீங்க தவற விடக்கூட வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நம்ம ரேஷன் கடை வாயிலாக அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலையில் அல்லது திட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏழை எளிய மக்கள் மட்டுமில்லாமல் நடுத்தர குடும்பங்களுக்கும் மாதாந்திர குடும்ப செலவில் ஒரு அளவுக்கு உதவியாக இருக்கிறது. பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு என இரு தரப்புகளின் பங்களிப்பும் இருக்கிறது. மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் ரேஷன் தொடர்பான திட்டங்களின் கீழ் மிகப்பெரிய அளவில் நிதி மற்றும் உணவுப் பொருள் ஆதரவு வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசும் மாநிலத்துக்கே உரிய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இப்போது முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளையும் முழுமையாக நவீனமயமாக்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் டிஜிட்டல் முறைகள் அதிகமாக கொண்டு வரப்படுகிறது. முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா EKYC தான். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க குடும்ப அட்டையில யார் யாரு உறுப்பினர்களாக இருக்காங்க, அவங்களுடைய ஆதார் விவரம் சரியாக இணைக்கப்பட்டிருக்கா, உண்மையிலேயே அந்த நபர் அந்த குடும்பத்தில் இருக்கிறாரா, இறந்து போனவர்களின் பெயர்கள் இன்னும் குடும்ப அட்டையில் இருக்கிறதா, ஒரே நபரின் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கிறதா, இப்படிப்பட்ட விவரங்களை சரிபார்ப்பதற்காக தான் EKYC போன்ற நடைமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் முக்கியமான நோக்கம் என்னன்னா உண்மையான பயனாளிகளுக்கே அரசின் நலத்திட்ட பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்பதுதான். குறிப்பாக அந்தியோதயா அன்ன யோஜனா உள்ளிட்ட சில வகையான குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால உங்க குடும்ப அட்டையை ஒரு முறை எடுத்து பார்த்து வீட்டில் யார் யார் இருக்காங்க, யாருடைய பேரெல்லாம் இருக்கு, யாருடைய பேர் இருக்கக்கூடாது, ஆதார் இணைப்பு சரியா இருக்கா, மொபைல் எண் சரியா அப்படின்றத பார்த்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களில் ஏதாச்சும் தவறு இருந்தா அது சரி செய்யக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம், ரேஷன் பொருட்களை வாங்கும் போது பாயிண்ட் ஆஃப் சேல் அதாவது POS மிஷின் மூலமாக பயனாளியின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இதில் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அங்கீகாரம் பயன்படுத்தப்படலாம். நம்ம கைரேகை மூலமா இந்த நபர் உண்மையான குடும்ப உறுப்பினர் தானா என்பதை சரிபார்க்கும் நடைமுறை தான் இது. ஒரு விரலில் கைரேகை சரியாக பதிவாக
தெளிவாகவில்லை என்றால் சில சூழ்நிலைகளில் வேறு விரலை பயன்படுத்தி முயற்சி செய்வதும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை. வயது முதிர்ந்தவர்கள், தினமும் கடினமாக வேலை செய்பவர்கள், கைகளில் அதிகமாக தேய்மானம் ஏற்பட்டவர்கள், இவர்களுக்கு கைரேகை தெளிவாக பதிவாகாமல் இருக்கலாம். அப்ப என்னாகும் அப்படின்னா மெஷின்ல கைரேகை விழவே விழாது. மீண்டும் முயற்சி செய்வாங்க, மீண்டும் விரல வைக்கணும், அதுக்கப்புறம் வரிசையில காத்திருக்கணும். இப்படி சிலருக்கு சிரமம் ஏற்படலாம். இதற்கு மாற்று தொழில்நுட்பமாகத்தான் அடுத்த முக்கியமான விஷயம் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா ரேஷன் கடையிலும் முகத்தை வைத்து அடையாளம் காண்பது, அதாவது ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி. சிம்பிளா சொன்னா கைரேகைக்கு பதிலா முகத்தை வைத்து ஒருவரை அடையாளம் காணும் தொழில்நுட்பம். நம்ம ஸ்மார்ட் போன்ல முகத்தை காட்டி லாக் அன்லாக் பண்றோம் பாத்தீங்களா? அதே மாதிரியான தொழில்நுட்பத்தை ரேஷன் விநியோகத்திலும் பயன்படுத்துவது தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரேஷன் கடையில் இருக்கும் கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவருடைய விவரங்களை சரிபார்த்து பொருட்களை வழங்கும் முறை குறித்து பரிசோதனைகள் மற்றும் திட்டமிடல்கள் பேசப்பட்டு வருகின்றது. ஆனா இங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இனிமே தமிழ்நாடு முழுவதும் கைரேகை கிடையாது, ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் மட்டும்தான் அப்படின்னு உடனடியாக முடிவு பண்ணிட முடியாது. அதற்கான முழுமையான அதிகாரப்பூர்வ நடைமுறை எந்த தேதியில் அமலுக்கு வரும், யாருக்கெல்லாம் பொருந்தும், கைரேகை முறை தொடருமா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு மாற்று வசதி என்ன என்பதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது இனிமேதான் தெரிவிக்கப்படும். அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததும் அதை பொறுத்துதான் இறுதி நடைமுறையை நம்ப முடியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி அப்படின்னே சொல்லலாம். ரேஷன் விநியோக முறையில் தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து நடக்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் இ டெண்டர். இதை கேட்ட உடனே சில பேருக்கு அதுக்கும் ரேஷன் கடைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தோணலாம். சம்பந்தம் இருக்கு. ரேஷன் கடையில நமக்கு சேரும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல பொருட்கள் மிகப்பெரிய அளவில் கொள்முதல் செய்யப்படுகின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் பொது விநியோக திட்டத்திற்கான பொருட்கள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. இதில் இ டெண்டர் போன்ற ஆன்லைன் கொள்முதல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக பருப்பு போன்ற பொருட்களுக்கான கொள்முதல் நடவடிக்கைகளிலும் இ டெண்டர் நடைமுறை பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் குறிப்பிட்ட அளவு பருப்பு வகைகளை கொள்முதல் செய்வதற்கான இ டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் வெளியாகி இருப்பதாகவும் தகவல்கள் உள்ளன. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா கொள்முதல் செயல்முறை வெளிப்படையாக இருக்க வேண்டும். யார் பொருள் வழங்குகிறார்கள், எவ்வளவு அளவு கொள்முதல் செய்கிறார்கள், எந்த விலையில் கொள்முதல் செய்கிறார்கள், எந்த விதிமுறைகளின் கீழ் கொள்முதல் செய்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களில் ஒரு முறையான டிஜிட்டல் பதிவு இருக்க வேண்டும். அதுதான் இ டெண்டர் முறையின் முக்கியத்துவம். அடுத்ததாக ஒரு பொருள் ரேஷன் கடைக்கு சேர்வதற்கு முன்னாடி பல கட்டங்களை கடந்து வருகிறது. கொள்முதல், தர பரிசோதனை, சேமிப்பு, கிடங்கு, போக்குவரத்து, ரேஷன் கடை, அதுக்கப்புறம் குடும்ப அட்டைதாரருக்கு விநியோகம். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் டிஜிட்டல் பதிவு மற்றும் கண்காணிப்பு அதிகமாக இருந்தால் பொருள் எங்கிருந்து வந்தது, எவ்வளவு விநியோகம் செய்யப்பட்டது என்பதை கண்காணிக்க எளிதாக இருக்கும். இதனால் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும், மக்களுக்கும் நம்பிக்கை உருவாகும். அதனால்தான் டிஜிட்டல் பிடிஎஸ் போன்ற முறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் ஸ்பெஷல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் துவரம் பருப்பு மற்றும் ஃபார்ம் ஆயில் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் கொள்முதல் தொடர்பான நடைமுறைகளிலும் இ டெண்டர் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் பொருட்கள் எவ்வளவு அளவில் கொள்முதல் செய்யப்படுகின்றன, அந்த செயல்முறை எப்படி நடக்கிறது போன்ற தகவல்கள் முறையாக பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இதுதான் டிஜிட்டல் மயமாக்கலின் ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் பொருட்களின் தரம் குறித்தும் எடை குறித்தும் சில இடங்களில் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வருவது உண்டு. எடை சரியா இருக்கா, பொருளில் கல் இருக்கா,
மண் இருக்கா, தவிடு அதிகமா இருக்கா, பூச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுகின்றன. இது போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் நோக்கத்தில் பொருட்களை குறிப்பிட்ட அளவில் எடை போட்டு பேக் செய்து வழங்கும் முறையை விரிவுபடுத்தும் முயற்சிகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேக் செய்யப்பட்ட பொருளில் எடை, பொருளின் பெயர், தொகுதி விவரம், தர விவரம் போன்ற தகவல்களை லேபிள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான பேக்கிங் நடைமுறை ஏற்கனவே சில இடங்களில் பரிசோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பொதுமக்களிடையே வரவேற்பு இருந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதனால் எதிர்காலத்தில் இந்த நடைமுறை மேலும் விரிவுபடுத்தப்படுமா என்பதையும் கவனிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரேஷன் கடைக்கு நடந்து வர முடியாத முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடு தேடி வழங்கும் டோர் ஸ்டெப் டெலிவரி தொடர்பான நடைமுறைகள் ஏற்கனவே பேசப்பட்டு வருகின்றன. இங்கு வயது வரம்பு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் பேசப்படுவதால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நடைமுறைகளில் 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி பிடிஎஸ் பொருட்கள் வழங்கப்படுவதாக தகவல்கள் உள்ளன. அதே நேரத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இந்த வசதியை விரிவுபடுத்துவது தொடர்பாக அறிவிப்புகள் மற்றும் திட்டமிடல்கள் குறித்து பேசப்பட்டுள்ளன. எது எப்போது நடைமுறைக்கு வருகிறது என்பதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்துதான் உறுதி செய்ய வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வரல, ஆனால் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுமே அதையும் நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன? வயது முதிர்ந்தவர்கள் ரேஷன் கடைக்கு வந்து நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய சிரமத்தை குறைப்பது, அதுதான் முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாளில், குறிப்பாக 2வது சனிக்கிழமை போன்ற நாட்களில் ரேஷன் அட்டை தொடர்பான குறைதீர் முகாம்கள் நடத்தப்படுவதாக அறிவிப்புகள் உள்ளன. இந்த முகாம்களில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், மொபைல் எண் பதிவு, புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், குடும்ப உறுப்பினர் விவரங்களில் திருத்தம், மூத்த குடிமக்கள் தொடர்பான சேவைகள், இது போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படலாம். இந்த முகாம்கள் அந்தந்த மாவட்டம், வட்டம், தாலுகா மற்றும் சம்பந்தப்பட்ட உணவுத்துறை அலுவலகங்களின் நடைமுறைக்கு ஏற்ப மாறுபடவும் வாய்ப்பிருக்கு. சில இடங்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்படலாம். அதனால் உங்கள் பகுதியில் நடைபெறும் முகாம் குறித்த தகவலை உள்ளூர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரேஷன் கடைக்கு போகாமலேயே சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது பலருக்கும் தெரியாது. தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் ஆன்லைன் சேவைகள் மூலம் குடும்ப அட்டை தொடர்பான பல்வேறு விவரங்களை சரிபார்க்கும் வசதிகள் உள்ளன. உதாரணமாக ரேஷன் கடை விவரம், பொருள் இருப்பு தொடர்பான தகவல், கடை திறந்திருக்கிறதா, சில சேவைகள், குடும்ப அட்டை உறுப்பினர் விவரங்கள், ஆதார் இணைப்பு, மொபைல் எண் போன்ற தகவல்களை ஆன்லைன் சேவைகள் மூலம் சரிபார்க்க முடியும். இதனால் ஒரு விஷயத்துக்காக ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று இன்னைக்கு பொருள் வந்திருக்கா, கடை திறந்திருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டு நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் சில சமயங்களில் குறையலாம். குடும்ப அட்டையில் யார் இருக்காங்க ஒரு முறை செக் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குடும்ப அட்டையை எடுத்து பார்த்து உங்க வீட்டில் இருக்க எல்லா உறுப்பினர்களின் பெயரும் சரியா இருக்கா, இறந்து போனவர்களின் பெயர் இருக்கா, புதிதாக சேர வேண்டியவங்க இருக்காங்களா, ஆதார் இணைப்பு சரியா இருக்கா, மொபைல் எண் சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் தவறாக இருந்தால் அதை சரி செய்ய உரிய ஆன்லைன் சேவை அல்லது குறைதீர் முகாமை பயன்படுத்தலாம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ரேஷன் கடையில் எடை குறைவாக வழங்குகிறார்கள், தரம் குறைவான பொருள் கொடுக்குறாங்க, பொருள் வழங்க மறுக்கிறாங்க, தகாத வார்த்தைகள் பேசுறாங்க அல்லது விதிமுறைக்கு மாறாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உண்மையான புகார் இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ குறைதீர் வழிமுறைகள் மூலம் புகார் அளிக்கலாம். யார்கிட்ட போய் சொல்றது, எப்படி புகார் கொடுப்பது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் சேவைகள் மூலம் குறைதீர் அமைப்புகளை பயன்படுத்தலாம். அடுத்ததா, புதுசா ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் பலரும் எப்போ கார்டு வரும்,
என் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படின்னு காத்துட்ருக்காங்க. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து புதிய குடும்ப அட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்குங்க. மேலும் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் தகுதி இருந்தால் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனா இங்கேயும் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். புதிய ரேஷன் கார்டு கிடைத்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகை தானாகவே வந்துவிடும் என்று நினைக்க கூடாது. திட்டத்தின் தகுதி, விண்ணப்பம், சரிபார்ப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகியவற்றை பொறுத்துதான் பலன்கள் கிடைக்கும். அடுத்ததான் மகளிர் உரிமை தொகை தற்போது பெறும் பெண்களுக்கு எதிர்காலத்தில் தொகை உயர்த்தப்படுமா? 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் ஆகுமா? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? ரேஷன் கார்டு எந்த வகையில் இருக்க வேண்டும்? KYC முடித்திருக்க வேண்டுமா? ஆதார் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமா? மொபைல் எண் சரியாக இருக்க வேண்டுமா? இதெல்லாம் தான் இப்போ பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. உங்கள் குடும்ப அட்டையின் விவரங்கள் சரியாக இருப்பது, ஆதார் இணைப்பு சரியாக இருப்பது, KYC மற்றும் தேவையான சரிபார்ப்புகள் முடித்திருப்பது போன்றவை அரசு திட்டங்களின் தகுதி மற்றும் செயல்முறைகளில் முக்கியமாக இருக்கலாம். ஆனா 2500 ரூபாய் எப்போது முதல் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் என்பதை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை உறுதி செய்யப்பட்ட தொகை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அறிவிப்பு வந்தவுடன் அதன் முழு விவரத்தை பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபாயா மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கல. அரசாங்கம் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடுவாங்க. ஸோ அப்படி வெளியிட்ட உடனே அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்னொரு முக்கியமான தகவலும் பேசப்படுது. தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டப்பேரவையிலும் அரசு தரப்பிலும் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சன்னரக அரிசி போன்ற தரமான அரிசி வகைகளை வழங்குவது தொடர்பாகவும் விவாதங்கள் மற்றும் நடவடிக்கைகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பிட்ட தரமான நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தரமான அரிசி பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமாகும். இன்னொரு முக்கியமான தகவலும் வந்திருக்குங்க. ரேஷன் பொருட்களை வாங்கும்போது அசல் குடும்ப அட்டை இல்லாவிட்டால் என்ன செய்வது? சில தகவல்களின்படி குடும்ப அட்டையின் நகல் அல்லது டிஜிட்டல் பிரதியை பயன்படுத்துவது தொடர்பாகவும் வழிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் உங்கள் ரேஷன் கடையில் நடைமுறையில் என்ன ஆவணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை அங்குள்ள அதிகாரப்பூர்வ விதிமுறைக்கு ஏற்ப உறுதி செய்வது நல்லது. ரேஷன் கடை என்பது வெறும் அரிசி வாங்கும் இடமாக மட்டும் இருக்க போவதில்லை. டிஜிட்டல் PDS, ஆதார் ஆதென்டிகேஷன், KYC, POS மிஷின், பயோமெட்ரிக், டெண்டர், ஸ்டாக் மானிட்டரிங், பேக் சிஸ்டம், டோர் ஸ்டெப் டெலிவரி, ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் போன்ற புதிய தொழில்நுட்ப முயற்சிகள், இப்படி பல்வேறு மாற்றங்கள் படிப்படியாக வரக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது. இதன் முக்கிய நோக்கம் மக்களுக்கு சேவை எளிமையாக கிடைக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை அதிகரிக்க வேண்டும், போலி பயனாளிகளை கட்டுப்படுத்த வேண்டும், பொருட்கள் சரியான அளவில் சென்றடைய வேண்டும், மக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்க வேண்டும். இதுதான் இந்த டிஜிட்டல் மாற்றங்களின் அடிப்படை நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ரேஷன் கார்டு சாதாரண அட்டை கிடையாது. அதன் மூலமாக பொது விநியோக திட்ட பொருட்கள் மட்டுமல்லாமல் தகுதி மற்றும் அரசின் விதிமுறைகளுக்கு ஏற்ப பல்வேறு நலத்திட்டங்களோடும் குடும்ப அட்டை தொடர்பு கொண்டிருக்கிறது. அதனால உங்க குடும்ப அட்டையில ஒரு சிறிய தவறு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வீட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்க பெரியவங்க, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.